ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் தான் இது. இப்போ சட்டியை வச்சுட்டு நல்லா நெய் ஊற்றி, நெய் நல்லா ஹீட் ஆனோடனே கிஸ்மிஸ் முந்திரி போட்டு அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1 கப் பாசிப்பருப்புனா 1/2 கப் ரவை, 1/2 கப் தேங்காய், 1/2 கப் ரவை போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிறணும். ரவை வறுத்ததுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வறுபட்டு வரும்போது இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம மண்டவளத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணணும். உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் மண்டவளம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். மண்டவளம் ரவை தேங்காயெலாம் ஒன்று சேர கிண்டினதுக்கப்புறம் ஆல்ரெடி 2 விசில் போட்டு வேக வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டணும். எல்லாம் ஒன்று சேர கிண்டினதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு அதோட கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து வச்சதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டினோடனே ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டினோடனே நல்ல சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த ஸ்வீட்டை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.